இஸ்ரேலில் உள்ள ஜெருசலேம் பகுதியில் நடத்தப்பட்ட பயங்கரவாத தாக்குதலில் பலி எண்ணிக்கை 6ஆக உயர்ந்திருக்கிறது. இது தொடர்பான கூடுதல் விவரங்களை வழங்க இஸ்ரேலில் இருந்து இணைகிறார் எமது சிறப்பு செய்தியாளர் சலீம். ஓவர் டு யூ, சலீம். யாரும் எதிர்பார்க்காத வகையில் ஜெருசலேமில் ஒரு தாக்குதல் நடந்திருக்கிறது. இஸ்ரேலிய அரசு இது ஒரு தீவிரவாத தாக்குதல் என்று அழைக்கிறார்கள். காட்சிகள் என்னாச்சு அப்படின்னு சொல்கிறோம். தந்தி டிவி சார்பாக கவரேஜுக்கு இப்போ நம்ம இஸ்ரேலில் வந்தோம். முதல்ல ஜெருசலேமில் இருந்தோம். கரெக்டாக நாம் ஜெருசலேமிலிருந்து இன்று காலை புறப்பட்டு கொண்டிருக்கிறோம். நாம் இருக்க இடத்துலேருந்து ஒரு 15 நிமிஷம் டிராவல். அந்த இடத்துல தான் திடீரென துப்பாக்கி சூடு. தந்தி டிவியும் பஸ்ஸில் தான் பயணித்து கொண்டிருக்கிறோம். இந்த துப்பாக்கி சூடு நடந்தது வேறு 2 பஸ்களில், அதாவது வேறு 2 பஸ்களில் பயணிகள் இருந்தாங்க. அந்த இடத்துல ஏதோ ஒரு ஆக்சிடென்ட் நடந்திருக்கு. அப்போ அங்கே கொஞ்சம் டிராஃபிக் ஆகிடுச்சு. பஸ் எல்லாம் ஃப்ரீயாக மூவ் ஆக முடியல. அதை பயன்படுத்தி துப்பாக்கி எடுத்து வந்தவர்கள் நிற்கிற பஸ்ஸில் கடகடகட என்று சுட்டிருக்கிறார்கள். ஈவு இரக்கம் இல்லாமல் அங்கே மக்கள் உயிரிழந்து விட்டார்கள். அந்த ஸ்பாட்லேயே 4 பேர் உயிரிழந்துட்டாங்க. பிறகு ஒரு மருத்துவமனை கொண்டு போன இன்னொருத்தர் உயிரிழந்துட்டாங்க. முதல்ல 5 பேர் உயிரிழந்ததா சொன்னாங்க. இப்போ 6வது பேரும் உயிரிழந்ததா சொல்றாங்க. 11 பேர் ரொம்ப சீரியஸா இருக்கிறதா சொன்னாங்க. பிரைம் மினிஸ்டர் ஸ்பாட்டுக்கு வந்துட்டாரு, பெஞ்சமின் நெத்தன்யாஹூ. வந்து பார்த்துட்டு இப்போ ஏற்கனவே இஸ்ரேலுக்கும் காசா, அதாவது ஹமாஸுக்கும் போர் நடந்து கொண்டிருக்கிறது. 700 நாட்களை தாண்டி விட்டது. சுமார் 2 ஆண்டுகளாக போர் நடைபெற்று கொண்டிருக்கிறது. ஹமாஸ் அக்டோபர் 7 நடத்தல தாக்குதல், அதாவது 2 ஆண்டுகளுக்கு முன்னாடி நடைபெற்ற தாக்குதலில் சுமார் 1200 பேரை கொலை செய்தார்கள். 251 பேரை பணைய கைதிகளாக பிடித்து சென்று விட்டார்கள். அந்த பணைய கைதியில் இப்போ 48 பேர் ஹமாஸ் வசம் இருக்கிறார்கள். அதில் 20 பேர் உயிரோடு இருப்பதாக சொல்லப்படுகிறது. இஸ்ரேல் நடத்திய தாக்குதலில் காசாவில் பொதுமக்கள் உள்பட சுமார் 64,000 பேர் கொல்லப்பட்டிருக்கிறார்கள். இஸ்ரேல் தாக்குதலை தீவிரப்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். காசா சிட்டி உள்ள இஸ்ரேலிய இராணுவத்தினுடைய டேங்குகள் நுழைந்து கொண்டிருக்கு. ரிசர்வில் உள்ள 60,000 இராணுவத்தினரை வர சொல்லியிருக்காங்க. போர் இப்படி உச்சத்தில் இருக்கும்போது அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் ஒரு வார்னிங் கொடுத்தார். அந்த வார்னிங் என்ன அப்படின்னா, நீங்கள் கடைசி வார்னிங் கொடுக்குற ஹமாஸுக்கு முதல் நாள்லேயே 48 பேரையும் ஒப்படைச்சிடணும். சில பேர் இறந்துருக்காங்க, சில பேர் உயிரோடு இருக்காங்க. அத்தனை பேரை ஒப்படைச்ச பிறகு அமைதி வந்துடும், அந்த பேச்சுவார்த்தையை நோக்கி போவோம் அப்படின்னு சொல்லியிருக்கார். லாஸ்ட் வார்னிங் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை பயன்படுத்தியிருக்காரு. ஆனால் ஹமாஸ் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, எல்லா படைய கைதிகளும் ஒப்படைச்சிடுறோம், ஆனால் இஸ்ரேலிய இராணுவம் காசாவிலேருந்து வெளியேறணும் அப்படிங்கிற ஒரு கோரிக்கை வச்சுருக்காங்க. இஸ்ரேல் அந்த மாதிரி வெளியேற முடியாதுங்கிறதுல ரொம்ப தீவிரமாக இருக்காங்க. ட்ரம்ப் கொடுத்த கமிட்மெண்ட்டுக்கு இஸ்ரேலிய இராணுவம் இதுவரைக்கும் எந்த ஒரு பெரிய பதிலும் சொல்லலை அப்படிங்கிறத நாம் இப்போ நோட் பண்ணணும். நிலைமை இப்படி உக்கிரமாக இருந்து கொண்டிருக்கும் இந்த நேரத்தில் தான் ஜெருசலம் என்பது உலக புகழ்பெற்ற ஒரு சர்வதேச நகரம் என்று அழைக்கலாம். ஏப்ரஹாமிக் ரிலீஜன் என்று சொல்லப்படுகிற மும்மதத்தினருக்கும், அதாவது கிறிஸ்டியன்ஸ், ஜூஸ் மற்றும் முஸ்லிம்ஸ் 3 பேருக்குமே புனித நகரமாக பார்க்கப்படுகிறது. இஸ்ரேல் தங்களுடைய கேபிட்டலை ஜெருசலம் அப்படின்னு தான் சொல்கிறாங்க. டெல் அவீவை சொல்கிறது கிடையாது. அவங்களுடைய பிரதமரின் வீடும் அங்கே தான் இருக்கிறது. நாடாளுமன்றமும் அங்கே தான் இருக்கிறது. ஆனால் நிறைய நாடுகள் உலக அளவில் இதை பெருசாக அங்கீகரிக்கல. சில நாடுகள், அமெரிக்கா உள்பட, அங்கீகரிச்சிருக்காங்க. அதே நேரத்தில் பாலஸ்தீன மக்கள் என்ன சொல்கிறாங்க, எங்களுடைய எதிர்கால தலைநகரம் தான் ஜெருசலம்னு சொல்கிறாங்க. அவ்வளவு வரலாற்று சிறப்பு முக்கியம் வாய்ந்த இடம். அவங்களுடைய இந்த கோரிக்கைக்கும் சர்வதேச அரங்குகளில் பெருசாக எந்த அங்கீகாரமும் கிடையாது. பாலஸ்தீனம் என்பது மேற்கு கரை, வெஸ்ட் பேங்க் மற்றும் காசா பகுதி. காசாவில் முழுமையாக போர் நடைபெற்று கொண்டிருக்கிறது. வெஸ்ட் பேங்க்லையும் அதிரடியாக இஸ்ரேலிய இராணுவம் இறங்கி அங்கே நடவடிக்கைகளை எடுத்து கொண்டிருக்கிறார்கள். இந்த நேரத்தில் அந்த வெஸ்ட் பேங்க்லேருந்து வந்த 2 துப்பாக்கி எடுத்து பொதுமக்களை சுட்டிருக்கிறார்கள் பஸ்ஸில் அப்படின்னு சொல்லி அங்கே உள்ள இராணுவத்தினர் சொல்லியிருக்காங்க. ஏற்கனவே ஒரு போரால் சூழப்பட்டிருக்கும் ஒரு பூமியில் திடீரென இந்த தாக்குதல் அப்படிங்கிறதுனால உடனே இப்போ சிட்டிங் மினிஸ்டர்ஸ் எல்லாம் எப்படி ரியாக்ட் பண்ணியிருக்காங்கன்னா, எங்களுடைய போரை நாங்கள் தீவிரப்படுத்துவோம். ஏற்கனவே காசாவில் தீவிரப்படுத்தி கொண்டிருக்கோம், இப்போ மேற்கு கரை வெஸ்ட் பேங்க்லையும் தீவிரப்படுத்துவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பதட்டம் அதிகரித்திருக்கிறது. இஸ்ரேலியர்களுக்கும் பதட்டம். ஏன் அப்படின்னா, ஜெருசலம்ல நடந்த தாக்குதல் கோஆர்டினேட்டடாக வேற எங்கேயாவது நடந்துருமா, டெல் அவீவ் மற்ற நகரங்களில் நடக்க வாய்ப்பு இருக்கிறதா அப்படிங்கிற ஒரு சந்தேகம் இருக்கிறது. நாம் ஜெருசலத்திலிருந்து பயணம்
பண்ணி வர நேரத்தில் அந்த தாக்குதல் நடந்தது. நம்ம பஸ் அந்த தாக்குதலில் மாட்டலை. அங்கிருந்து கிளம்பி நம்ம டெல் அவீவ் வந்திருக்கோம். இருந்தாலும் டெல் அவீவில் நம்ம ஏற்கனவே யாரை சந்தித்து பேட்டி எடுக்கிறதுக்கு, தகவல் சேகரிக்கிறதுக்கு அப்பாயின்மெண்ட் வாங்கணுமோ எல்லாமே தள்ளி போகுது. காரணம் என்ன அப்படின்னா, வெளிநாட்டு ஜேர்னலிஸ்ட்டுக்கு இன்னும் இங்கே கிளியரன்ஸ் கிடையாது. ஒரு தீவிரவாத தாக்குதல் நடந்திருக்கிறதுனால ஷெட்யூல்ஸ் எல்லாம் ரத்து செய்யப்பட்டிருக்கு. நாமளும் காத்து கொண்டிருக்கிறோம் நம்மளுடைய அப்பாயின்மெண்ட் படி எல்லாம் போகுமா அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் கிளியரன்ஸ் வந்த பிறகு தான் அதை நம்மளால் அடுத்து போய் ஆட்களை சந்தித்து தகவல் சேகரிக்கிறது, பேட்டி எடுக்கிறது எல்லாமே பண்ண முடியும். அதனால் இஸ்ரேல் மீண்டும் இங்கே ஒரு பதட்டமான சூழல் நிலவி கொண்டிருக்கிறது. 2 பேரை ஸ்பாட்லேயே அங்கே உள்ள இராணுவத்தினர் சுட்டு கொலை செய்து விட்டார்கள். எனினும் பதட்டம் உச்சக்கட்டத்தில் இருக்கிறது. இஸ்ரேல் எப்படி இந்த தாக்குதலின் காரணமாக தங்களுடைய இராணுவ நடவடிக்கையை ஏற்கனவே காசாவில் செய்து கொண்டிருந்ததை, மேற்கு கரையில் செய்து கொண்டிருந்ததை இன்னும் தீவிரப்படுத்துவார்கள் என்றே தோன்றுகிறது என்று சொல்லப்படுகிறது. பிரச்சனை மேலும் மேலும் அதிகரித்து கொண்டே செல்வதால் இஸ்ரேலிய மக்களும் பதற்றத்தோடு இருக்காங்க. ஏன்னா அவங்க நாட்டை சேர்ந்த 48 பேர் ஹமாஸ் வசம் இருக்கிறார்கள். காசா மக்கள் 64,000 பேர் இஸ்ரேலுடைய தாக்குதலில் உயிரிழந்திருக்காங்க. 2 தரப்பு மக்களிடமும் இந்த லேட்டஸ்ட் தாக்குதலானது பதட்டத்தை தான் அதிகரித்திருக்கிறது. இப்போ நாம் டெல் அவீவில் நின்று கொண்டு பேசி கொண்டிருக்கிறோம். ஜெருசலம் தான் அங்கிருந்து ஒரு 45 நிமிடங்கள் பயணம் செய்து நாம் இங்கே வந்திருக்கிறோம். அனைத்து இடங்களுமே இங்கே பரபரப்பாக காணப்படுகிறது. பரபரப்பான களத்தில் இருந்து பல்வேறு தகவல்களை வழங்கிமைக்க நன்றி சலீம். யூ ப்ளீஸ் பி சேஃப். இனி அடுத்தடுத்த நிகழ்வுகள் என்ன அப்படிங்கிறதையும் பின்வரும் தொகுப்புகளில் நம்ம விரிவாக பார்க்கலாம். அதிமுக்கிய விவரங்களை அனைவருக்கும் புரிய வைக்கும் பாட்காஸ்ட். தவிர்க்க முடியாத முதல் மக்கள் வளைகுடா நாடுகள் பிரான்சிஸுக்கு பிரியா சம்பவங்களை தேடி களத்திற்கே உங்களை அழைத்து செல்லும் ஸ்பாட்லைட். அங்க இருக்கக்கூடிய கள விவரங்கள் என்ன? அமலாக்கத்துறை கடந்த 5 வருஷமாவே சார் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அவர் வர்றதுக்காக. எங்களுடைய நியாயமான கோரிக்கை. Even at the cost of stopping. பார்வையாளர்களையும் செய்திக்குள் பங்கெடுக்க செய்யும் மக்கள் குரல். 50 ரூபாய் எங்களுக்கு தண்ணிக்கு ஒரு தீர்வே இல்லங்க 10 வருஷமா. எங்களுக்கு சரியான ஒரு விடிவு கிடைக்கவில்லை. 60,000 ஏக்கருக்கு தான் கேட்கிறோம். பிச்சை கேட்கறாங்க. புத்தம் புதிதாக வித்தியாசமாக ஹெலிகாப்டர்களின் உதவி என்ன படிக்கலாம்ன்றதுல பேரண்ட்ஸும் என்கரேஜ் பண்ணணும், ஸ்டூடெண்ட்ஸும் தேர்வு செஞ்சு. எனக்கும் சீமானனுக்கும் பெரிய வித்தியாசம் இல்லைங்க. ஒரு பாயிண்டா சொல்லணும். உங்களுக்கான தலைவர்களை பொழுதுபோக்கு தளத்தில் தேடாதீர்கள், போராட்ட களத்தில் தேடுங்கள். அனைத்தும் உங்களுக்காக. எப்போதும் இணைந்திருங்கள் தந்தி டிவியுடன். இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.